Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ட்ரையாங்கிள் சாப்டரோட கடைசி எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்பர் 5ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸஸோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ல S and TR points on the side PR and QR of the triangle PQR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ PR QR அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது ரெண்டுத்துலையும் காமனாக வர ஆல்ஃபபெட் யாருன்னு பாருங்க, R தான். ஸோ இந்த R இப்படி மேலே எழுதிக்கோங்க. ஸோ இப்படி எழுதிட்டோம்னா இங்கே P போட்டால் இந்த சைடு PR, இங்கே Q போட்டால் இந்த சைடு QR. அப்போ PQR உங்களுக்கு ட்ரா பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எஸ்ன்ற பாயிண்ட் வந்து பிஆர்ன்ற சைடில் இருக்குது. அப்போ பிஆரோட சைடில் எஸ்ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். டீன்ற பாயிண்ட் வந்து கியூஆர்ன்ற சைடில் இருக்குது, இங்கே எடுத்துக்கோங்க. such that angle P is equal to RTS. ஸோ கிவன் கண்டிஷன் வந்து ஆங்கிள் பியும் ஆர்டிஎஸும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ இதில் கொஸ்டினில் ஆங்கிள் பின்றது இங்கே இருக்குது, இந்த ஆங்கிளும் ஆர்டிஎஸ் இங்கே எஸ்ஸை வந்து கனெக்ட் ஆகலை, நம்ம தான் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆர்டிஎஸ் எப்போவுமே இந்த நடுவில் என்ன ஆல்ஃபபெட் வருதோ அங்கே தான் ஆங்கிளை ஃபார்ம் பண்ணும். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஆர்பிக்யூன்றது இந்த மொத்த ஃபுல் ட்ரையாங்கிளும், ஆர்டிஎஸ்ன்றது இந்த மேலே இருக்க குட்டி ட்ரையாங்கிள், இது ரெண்டும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு SSS, ASA, SAS, RHS எது வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம். AA கூட ப்ரூவ் பண்ணலாம். ஆங்கிள் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா ஆங்கிள் ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக. நான் கொஸ்டினில் ஆல்ரெடி இந்த ஆங்கிள் பியும் இந்த டீயும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஆங்கிள் P is equal to RTS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம முதல்ல கிவன் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இந்த ரெண்டு டயக்ராமையும் பாருங்கள். இந்த R அப்படின்ற ஆங்கிள் வந்து இந்த மேலே இருக்க குட்டி ட்ரையாங்கிளுக்கும் ஒரு ஆங்கிளாக இருக்குது, பெரிய ட்ரையாங்கிளுக்கும் இந்த R வந்து ஒரு ஆங்கிளாக இருக்குது. அப்போ அது வந்து ஒரு காமன் ஆங்கிள் அப்படின்னு சொல்ல முடியும். குட்டி ட்ரையாங்கிள் இந்த ஆரோட பேர் எழுதும்போது SRT அப்படின்னு எழுதிக்கலாம். பெரிய ட்ரையாங்கிள் அதே ஆரோட நேம் எழுதும்போது PRQ அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து ஒரு காமன் ஆங்கிள், ரெண்டு பேருக்கும் காமனாக பிளேஸ் ஆகிருக்க ஒரு ஆங்கிள். அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் ஆகிட்டதுனால ஆங்கிள் சிமிலாரிட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதிட முடியும். நம்மளுக்கு கேட்டிருந்த கொஸ்டின் RPQ அப்படின்ற ட்ரையாங்கிள் RTSக்கு ஈக்குவல்னு எழுதிட்டோம். ஆறுன்றது காமன் ஆங்கிள், இங்கே முதல்ல R வந்தால் இங்கேயும் R கிடைக்குது. இங்கே இருக்கிற டீயும் இங்கே இருக்க பியும் ஈக்குவல், அதனால் இங்கே பிக்கு நேரம் இங்கே டி கிடச்சிருக்கு. அப்புறம் அந்த மிஸ் ஆன ஒரு ஆல்ஃபபெட் எடுத்து எழுதிட்டா ப்ரூஃப் கரெக்டாக கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 6ல் பாருங்கள், 6.37 இந்த டயக்ராமில் ABE இந்த ட்ரையாங்கிளும் ACDன்ற ட்ரையாங்கிளும் காங்குரண்ட் ட்ரையாங்கிளாக இருந்தால் ஷோ தட் ADEயும் ABCயும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதே டயக்ராமும் கொஸ்டின் தான் காப்பி பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து காங்குரண்ட் ட்ரையாங்கிளோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸும் டெஃபினட்டாக ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ABEயும் ACDயும் இங்கே இந்த மாதிரி 3 லைன் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து காங்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த காங்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ்லேருந்து நம்மளால் என்னன்னு சொல்ல முடியும்னா ஏபின்ற சைடு ஈக்குவல் டு ஏசின்ற சைடு, இந்த முதல் ரெண்டு ஆல்ஃபபெட், இந்த முதல் ரெண்டு ஆல்ஃபபெட், அப்புறம் ரெண்டாவது ஆல்ஃபபெட் வந்து BECD, பிஇயும் சிடியும் ஈக்குவல். இது ஆக்சுவலாக நமக்கு தேவை. அதே மாதிரி இந்த ஏஇன்ற சைடும் ஏடின்ற சைடும் சேம் அப்படின்னு அர்த்தம். கொஸ்டினில் ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஸோ ஏடி அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ட்ரையாங்கிளில் BECD அப்படின்ற லென்த் வந்து ஆக்சுவலாக உள்ளே வருது, BECDன்ற சைடு வந்து உள்ளே வருது. அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது மேலே இருக்கிற ஏடியும் இந்த மொத்த ட்ரையாங்கிளும் தான். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. இப்போ இது வந்து பாருங்களேன், ரெண்டு ஈக்குவல் குவான்டிட்டி. அப்போ ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணால் நமக்கு வேல்யூ 1 தான் கிடைக்கும். அப்போ AB/AC is equal to 1 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி ஏஇயும் ஏடியும் ஈக்குவல், அப்போ அவங்க ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணாலும் வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு 1. இது உங்களோட ரெண்டாவது ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேரோட ரைட் ஹேண்ட் சைடும் 1 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா AB/AC is equal to AE/AD அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ட்ரையாங்கிளோட ஏபியும் ஏசியும் ஒரே சைடில் இருக்குது, ஏஇயும் ஏடியும் கூட ஒரே சைடில் தான் இருக்குது. ஸோ ரெண்டத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா செம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ப்ரூஃப் எடுத்துகிட்டு வர்றதுக்கு யோசிக்கணும். இப்போ பாருங்கள், குட்டி ட்ரையாங்கிளோட சைடு ஏடி, பெரிய ட்ரையாங்கிளோட சைடு வந்து ஏபி. ஏடியும் ஏபியும் ஒரே கரஸ்பாண்டிங்காக கிடைக்கல. அப்போ ஏடியும் ஏபியும் ஒரே சைடு வரணும். ஆனால் ஏடியும் ஏபி நமக்கு இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் டிவைட் பண்ண ஆன்சர் 1ன்னு சொல்கிறோம்ல. அப்போ AE/AD 1 அப்படின்னா
ஏடி பை ஏஇயோட வேல்யூ கூட நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், ஒன்றுன்னு எழுதிக்கலாம். இதை நம்ம தான் மேனுவலாக கரெக்ட் பண்ணணும். ஏன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்கிற டயக்ராமுக்கு இந்த டேர்ம்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்லையும் கிடைக்கும். ஆனால் இதை அப்படியே ஈக்குவேட் பண்ணால் இதை அப்படி எடுத்துகிட்டு வரும்போது மல்டிபிளில் வரும். அப்போ இது ரெண்டு பேரும் ஈக்குவல் குவான்டின்றதுனால உங்களை மாற்றி எழுதினாலும் 1 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஏஇ பை ஏடியும் எழுதலாம், நம்ம ஏடி பை ஏஇ அப்படின்னும் நம்ம எழுதிக்க முடியும். இப்படி எழுதிட்டு இவங்க ரெண்டு பேரை மட்டும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இங்கே மேலே இருக்கிற ஏடி இங்கே எடுத்துகிட்டு வந்தால் டிவைடுக்கு வரும். இங்கே இருக்கிற ஏசி மேலே எடுத்துகிட்டு போனால் மல்டிபிளுக்கு போயிடும். அப்போ நம்ம எழுதிக்கலாம் ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம். ஏபின்றது இந்த பெரிய ட்ரையாங்கிளோட சைடு, ஏடின்றது இந்த சின்ன ட்ரையாங்கிளோட சைடு. அதே மாதிரி இங்கே ஏசின்றது இந்த பெரிய ட்ரையாங்கிளோட சைடு, ஏஇன்றது இந்த சின்ன ட்ரையாங்கிளோட சைடு. அப்போ இந்த குட்டி ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் பார்க்கும்போது ரெண்டு சைடு வந்து ப்ரொபோஷனலாக இருக்குது. ஆனால் ரெண்டு கண்டிஷனை வச்சு எந்த சிமிலாரிட்டியும் சொல்ல முடியாது. ஒரு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் என்ன காமன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் ஏன்றது வந்து குட்டி ட்ரையாங்கிளுக்கும் ஒரு ஆங்கிளாக இருக்குது, பெரிய ட்ரையாங்கிளுக்கும் ஒரு ஆங்கிளாக இருக்குது. அது ஒரு கண்டிஷனாக நம்ம எழுதிக்கலாம். இந்த ஆங்கிளோட பேரை நம்ம எழுத போகிறோம். குட்டி ட்ரையாங்கிள் இதோட பேர் வந்து டிஏஇ, பெரிய ட்ரையாங்கிளோட இதோட பேர் வந்து பிஏசி அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து ஒரு காமன் ஆங்கிள். ஆல்ரெடி ரெண்டு சைடு ப்ரொபோஷனல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஆங்கிளும் சேமாக இருக்குது அப்படின்றத எழுதியாச்சு. ஸோ ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் அப்படின்றது வந்து எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி. எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் என்னன்னு ப்ரூவ் பண்ணிடலாம், சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ ஏடிஇ அப்படின்ற ட்ரையாங்கிளும் ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகுது. 7th கொஸ்டினில் பாருங்கள், ஃபிகர் 6.38 இந்த டயக்ராமில் இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் இங்கே 4 ட்ரையாங்கிள்ஸ் 4 போர்ஷனுமே சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதை 1 by 1 பார்க்கலாம். நான் இந்த டயக்ராமை ட்ரா பண்ணியிருக்கேன். இதோட முதல் போர்ஷன் காட்டுறேன். இப்போ ஏஇபி அப்படின்ற ட்ரையாங்கிள், இதில் அவங்க கொஸ்டினில் கிளியராக சொல்லிட்டாங்க. இதில் ஈன்றதும் ஆல்டிடியூட ஃபார்ம் பண்ணியிருக்கு, டின்றதும் ஆல்டிடியூட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது ரெண்டுமே 90 டிகிரி. ஏஇபி இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள். இந்த ஏஇபின்ற ட்ரையாங்கிள், சிடிபின்ற ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது பாருங்கள். நான் இங்கே டாட் வைக்கிறேன்ல, இதான் உங்களோட சிடிபி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே உங்களுக்கு சிமிலர்னு சொல்லிடலாம். இந்த பியோட இந்த பக்கம் ஆங்கிளும் இந்த பக்கம் ஆங்கிளும் கண்டிப்பாக சேமாக இருக்கும். ரீசன் என்னென்னா, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆனாலே எதிரில் வர்ற ஆங்கிள் எப்போவுமே சேம் தான். இப்போ மேலே இருக்கிற பியை வந்து சிபிடி அப்படின்னு சொல்லணும். கீழே இருக்கும்போது அவங்களோட பேரை வந்து ஏபிஇ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட ரீசன் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், ஷார்ட்டாக விஓஏன்னு எழுதிக்க முடியும். இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் இ 90, இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் டி வந்து 90. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் ஈயோட பேர் ஏஇபி அப்படின்னு எழுதிக்கலாம், அவங்களோட பேர் பிடிசி அப்படின்னு எழுதிக்கலாம். டியோட ஆங்கிள் இது ரெண்டுமே 90 டிகிரி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராக்கெட்டில் கிவன் அப்படின்னு போட்டுருங்க. இது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போ ஆங்கிள் சிமிலாரிட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதிட முடியும். அப்போ ஏஇபி அப்படின்ற ட்ரையாங்கிள் வந்து டெஃபினட்டாக சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிடிபி அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதே கொஸ்டினில் ஏபிடியும் சிபிஇயும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிடி இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஃபுல் ட்ரையாங்கிள். இங்கே ஏலேருந்து ஏபிடி இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் சிபிஇன்ற ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது, இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும். இந்த ரெட் லைன் போட்டிருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள், இந்த ப்ளூ லைன் போட்டிருக்கிறது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இவங்க ரெண்டு பேரும் சிமிலர்னு காமிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெட் லைனில் நமக்கு வர்ற ஆங்கிள் வந்து இந்த டின்ற ஆங்கிள் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. நான் ப்ளூ கலர் லைன் போட்டிருக்க ட்ரையாங்கிளில் இந்த இடத்துல ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அப்போ இது ரெண்டு பேருமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இந்த நேமை சொல்லும்போது ஏடிபி அப்படின்னு சொல்லணும், இவங்களோட நேம் சொல்லும்போது சிஇபி அப்படின்னு சொல்லணும். ரெண்டு பேருமே 90 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். ஒருவேளை இந்த ரெண்டு பேருக்கு வேறு என்ன ஆங்கிள் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் பி. இந்த ஆங்கிள் பின்றது நான் ப்ளூ லைன் போட்டிருக்க ட்ரையாங்கிள்குள்ளே இருக்குது, ரெட் லைன் போட்டிருக்க ட்ரையாங்கிள்குள்ளே இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் பி வந்து காமன். இந்த காமன் ஆங்கிளை எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் எழுதும்போது இந்த ரெட் கலர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி எழுதும்போது ஏபிடி அப்படின்னு எழுதணும், ஏபிடி அப்படின்ற ஆங்கிள். இதே இந்த ப்ளூ கலரில் நேம் எழுதும்போது சிஇபிசி இல்லைனா சிபிஇ எப்படி வேணாலும் எழுதலாம். நேமை வந்து கரெக்டாக எழுதுங்க. இது வந்து காமன், ரெண்டு ட்ரையாங்கிள் கிட்டே இருக்கிற ஒரே ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி எழுதிட்டு ஆங்கிள் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்மளால் சிமிலர்னு சொல்ல முடியாது. அதாவது ஏபிடின்ற ட்ரையாங்கிள் டெஃபினட்டாக சிமிலர் டு சிபிஇ அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதான் உங்களோட செகண்ட் பார்ட். இப்போ தேர்ட் பார்ட் பார்க்கலாம். ஏஇபி அப்படின்ற ட்ரையாங்கிள். ஸோ இங்கே இருக்குது ஏஇபி. ஸோ ஏஇபின்ற ட்ரையாங்கிள் ஏடிபிக்கு சிமிலரான்னு கேட்குறாங்க. ஏடிபி இந்த ஃபுல் ட்ரையாங்கிள்.
இந்த ஃபுல் ட்ரையாங்கிள், இந்த குட்டி க்ரீன் கலர் ட்ரையாங்கிளும் இந்த ஃபுல் ரெட் கலர் ட்ரையாங்கிளும் சிமிலரா அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குட்டி ட்ரையாங்கிளில் ஆங்கிள் இ வந்து 90 ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பிக் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் டி வந்து 90 ஃபார்ம் ஆயிருக்கு. அதை எழுதிக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஈயோட நேம் வந்து பிஇஏ. பிஇஏன்ற ஆங்கிளும் இதில் டியோட நேம் வந்து நம்ம என்னென்னு எழுதணும்னா ஏடிபின்னு எழுதணும். ஸோ ரெண்டுமே 90 டிகிரி. கொஸ்டினில் கிவன் கொடுத்துட்டாங்க. வேறு எது ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்குன்னு பாருங்கள். இந்த க்ரீன் கலர்லேயும் வரணும், இந்த ரெட் கலர்லேயும் வரணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஏ வருது. இந்த ஆங்கிள் ஏன்றது இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஆங்கிளாக இருக்குது, இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஆங்கிளாக இருக்குது. சின்ன ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஏயோட பேர் எழுதும்போது பிஏஇ அப்படின்னு எழுதணும். பிஏஇன்ற ஆங்கிள். பெரிய ட்ரையாங்கிளோட பேர் எழுதும்போது டிஏபி அப்படின்னு எழுதணும். டிஏபி. இது வந்து ஒரு காமன் ஆங்கிள், ரெண்டு பேர்கிட்டயுமே இருக்குது. அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா ஆங்கிள் சிமிலாரிட்டி படி அவங்க கேட்டிருக்க ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ ஏஇபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிபி அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து பிடிசி. பிடிசின்ற ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளும் பிஇசி கேட்டிருக்காங்க. ஸோ பிஇசி அப்படின்றது இந்த ஃபுல் ட்ரையாங்கிள். பிஇசி இந்த ஃபுல் ட்ரையாங்கிள். இந்த க்ரீன் ட்ரையாங்கிளும் இந்த ரெட் கலர் ட்ரையாங்கிளும் சிமிலரான்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதே ப்ரொசீஜர் தான். இந்த குட்டி க்ரீன் கலர் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் டி வந்து 90 ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரெட் கலர் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் இ வந்து 90 ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டியோட நேம் எழுதும்போது இந்த ட்ரையாங்கிள்குள்ளே எழுதணும். அதனால பிடிசி ஈக்குவல் டு சிஇபி அப்படின்னு எழுதி ரெண்டு பேரும் 90 டிகிரி கொஸ்டினில் கிவன் அப்படின்னு போட்டுருங்க. அடுத்த ரெண்டு பேருக்கும் காமன்னு பார்த்தா ஆங்கிள் சி பாருங்கள். இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கும் ஒரு ஆங்கிளாக இருக்குது, இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கும் ஒரு ஆங்கிளாக இருக்குது. சின்ன ட்ரையாங்கிள் ஆங்கிள் சின்ற பேர் எப்படி சொல்லணும்? பிசிடின்னு சொல்லணும். பெரிய ட்ரையாங்கிள் என்னன்னு சொல்லணும்னா இசிபி அப்படின்னு சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் காமனாக இருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க ரெண்டு ட்ரையாங்கிள்குள்ளே அந்த ஆங்கிள் காமன் ஆங்கிளாக வருது. ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் ஆங்கிள் சிமிலாரிட்டி படி அவங்க கொடுத்துருக்க ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் தான். அப்போ பிடிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிஇசி அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.